வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரத்னா. டெக் டிப்ஸின் யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்னுமொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்குவிப்பதன் மூலம் நான் எனது சேனலினை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். இதன் மூலம் பல பயனுள்ள வீடியோக்களை என்னால் உங்களுக்கு தர முடியும். ஆகவே தயவு செய்து என்னுடைய சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஓகே, இன்றைய பதிவை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதாவது இப்போ உங்களிடம் டோன்ஸ் ஆஃப் டேட்டாவை கொண்ட ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று காணப்படுகின்றது. அதாவது இப்போ 100 ரோஸாக இருக்கலாம், 1000 ரோஸாக இருக்கலாம், பல கொலமை கொண்டதாகவும் அந்த டேட்டா இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு டேட்டா ஷீட்ல இருந்து நீங்கள் ஒரு 10 or 20 வேல்யூஸை டேட்டா ஷீட்ல காணப்படுகின்ற இப்போ 2 அல்லது 3 கொலங்கள்ல இருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஸ்மால் எக்ஸல் ஷீட் ஒன்றை கிரியேட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பத்தில் அதனை நீங்கள் மேனுவலாக செய்வதை பார்க்க இந்த எக்ஸல்ல காணப்படுகின்ற இந்த லுக்அப், VLOOKUP, HLOOKUP போன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்துவதன் மூலம் அதனை மிக இலகுவாக செய்யலாம். இப்பொழுது நாங்கள் இந்த லுக்அப் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இந்த லுக்அப் ஃபங்க்ஷன் என்பது ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸிலிருந்து உங்களுக்கு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்ன்னு சொல்லி சொல்ல போனால் அது ரோவாக இருக்கலாம், இல்லாட்டி கொலமாக இருக்கலாம், அல்லது ஒரு அரேயாக இருக்கலாம். ஓகே, இந்த லுக்அப் ஃபங்க்ஷன் இரண்டு டைப்பான லுக்அப் ஃபங்க்ஷன் எக்ஸல்ல காணப்படுகின்றது. ஒன்று இந்த வெக்டர் ஃபார்ம், அடுத்தது இந்த அரே ஃபார்ம். ஓகே, டெமோ ஒன்றினை செய்வதன் மூலம் இந்த இரண்டு லுக்அப் ஃபங்க்ஷனையும் நாங்கள் மேலும் விளக்கமாக பார்ப்போம். லெட்ஸ் see the டெமோ. ஓகே, இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் இந்த லுக்அப் ஃபங்க்ஷனை பற்றி விளக்கமாக பார்ப்போம். இப்பொழுது என்னிடம் ஒரு சிறிய ஒரு டேட்டாவை கொண்ட ஒரு டேபிள் ஒன்று காணப்படுகின்றது. இப்போ உதாரணமாக இது ஒரு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, அப்போ அதோட கொலம் நேம் ப்ராடக்ட் நம்பர், ப்ராடக்ட் நேம் அண்ட் ப்ராடக்ட் ப்ரைஸ். ஓகே, அப்போ உங்களிடம் இப்போ உங்களிடம் ஒரு ப்ராடக்ட் நம்பருக்குரிய ப்ராடக்ட் ப்ரைஸ் என்னவென்னு சொல்லி கேட்கும் பொழுது நீங்கள் இந்த லுக்அப் ஃபங்க்ஷனை பயன்படுத்துவதன் மூலம் அதனை இலகுவாக காணலாம். இப்போ நீங்கள் இந்த டேட்டாவை இப்போ எங்களிடம் இப்போ 1000 ரோஸுக்கு மேலே இருக்கும் பொழுது அப்போ ஒரு ப்ராடக்ட் நம்பரை தந்துட்டு அதுக்குரிய ப்ராடக்ட் ப்ரைஸை கேட்டால் அதனை நாங்கள் இலகுவாக காண்பதற்கு நாங்கள் இந்த லுக்அப் ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். அதனை எவ்வாறு பாவிப்பது என்பதை நான் இப்பொழுது காட்டித் தருகிறேன். ஓகே, இந்த அருகில் உள்ள இந்த டேபிளை நீங்கள் இப்பொழுது பாருங்கள். இப்போ இந்த டேபிளில் இந்த ப்ராடக்ட் நம்பர் என்ற இந்த கொரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த செல்லில் நான் இந்த ப்ராடக்ட் நம்பரை டைப் பண்ணும் பொழுது இந்த செல்லில் ப்ராடக்ட் ப்ரைஸ் டிஸ்பிளே பண்ணுதல் வேண்டும். ஓகே, இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் என்ற இந்த செல் உங்களுக்கு கரன்சி ஃபார்மெட்டில் இருக்க வேண்டும். அதனை நீங்கள் மேக் ஷோ பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, அது கரன்சி ஃபார்மெட்லேயே நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அப்போ இப்பொழுது நான் இப்போ இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்பரை டைப் பண்ணுகின்றேன். உதாரணமாக பாருங்கள், K004 சொல்லி வைப்போம். ரைட், அப்போ இந்த குளத்தில் உங்களுக்கு K004 இந்த ப்ராடக்ட் நம்பரோட ப்ரைஸ் $275.67 வர வேண்டும். ஓகே, ஆகவே நாங்கள் இந்த செல்லில் லுக்அப் ஃபங்க்ஷனை பாவிப்போம். இதில் இந்த செல்லில் ஃபார்முலாவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு ஈக்குவல் சைன்லேருந்து தொடங்குதல் வேண்டும். இப்போ நாங்கள் இந்த லுக்அப் ஃபங்க்ஷனை சர்ச் பண்ணுவோம். ரைட், அப்போ உங்களுக்கு இந்த லுக்அப் ஃபங்க்ஷன் இதனை வருகின்றது. இதனை டைப் பண்ணுவதன் மூலம் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இப்பொழுது எங்களுக்கு இரண்டு லுக்அப் ஃபங்க்ஷன் இங்கே தெரிகின்றது. ஒன்று வெக்டர் ஃபார்ம், மற்றது அரே ஃபார்ம். அப்போ நாங்கள் இப்பொழுது பாவிக்க போகின்றது இந்த வெக்டர் ஃபார்ம். ஓகே, அப்போ இதில் முதலாவது இந்த லுக்அப் வேல்யூ. ஓகே, இப்போ லுக்அப் வேல்யூ நான் இந்த செல்லை தான் சூஸ் பண்ணுகின்றேன். தென் இந்த லுக்அப் வெக்டர். அப்போ அந்த வெக்டர் நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் அதை பார்க்க போகின்றோமோ அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ். ஓகே, அது இந்த ப்ராடக்ட் நம்பர் என்னும் இந்த கோலம். ஓகே, தென் அப்போ இந்த ரிசல்ட் வெக்டர் நாங்கள் எந்த குளத்திலேருந்து பார்க்க போகின்றோம் என்று சொல்லி சொன்னால் இந்த குளம், அதாவது இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் என்னும் இந்த குளம். ஓகே, இப்பொழுது நாங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி போட்டு என்டர் பண்ணும்பொழுது பாருங்கள், எங்களுக்கு $275.67 சொல்லி வருகின்றது. ஓகே, அதே மாதிரி இதில் நீங்கள் ப்ராடக்ட் நம்பரை மாற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது 3 என்று போட்டுட்டு என்டர் பண்ணும்பொழுது பாருங்கள் $32.
அப்போ இப்பொழுது நீங்கள் உங்களோட தௌசண்ட்ஸுக்கு மேற்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கும் பொழுது இலகுவாக யாரும் எப்படி உங்களிடம் வந்து இந்த ப்ராடக்ட் நம்பருக்குரிய ப்ரைஸ் என்னவென்னு சொல்லி கேட்டால் நீங்கள் அதனை இதில் டைப் பண்ணி போட்டு அதன் ப்ரைஸை வந்து உடனடியாக சொல்லலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த லுக்கப் ஃபங்க்ஷன் அரே ஃபார்மினை பாவித்து பார்ப்போம். ஆகவே நான் இந்த செல்லை சூஸ் பண்ணி இந்த செல்லில் வந்து ப்ராடக்ட் நம்பரை வந்து டைப் பண்ணுகின்றேன். K003 சொல்லி வைப்போம். ஓகே, அப்போ இந்த செல்லில் வந்து அதோட ப்ராடக்ட் ப்ரைஸை வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகே, ஆகவே இந்த செல்லில் வந்து நாங்கள் ஃபார்முலாவை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு ஈக்குவல் சைன்லேருந்து தொடங்குதல் வேண்டும். இப்போ நாங்கள் லுக்கப் ஃபங்க்ஷனை தேடுவோம். ஆகவே எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த லுக்கப் ஃபங்க்ஷனை இங்கே காட்டுகின்றது. ஆகவே இதனை நீங்கள் டேப் பண்ணுவதன் மூலம் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் டபுள் கிளிக் பண்ணுவதன் மூலம் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்பொழுது டேப்பை ப்ரெஸ் பண்ணி அதனை சூஸ் பண்ணிக்கொள்கின்றேன். இப்பொழுது இந்த இரண்டாவது ஃபங்க்ஷனை நாங்கள் இப்பொழுது பாவிக்க போகின்றோம். ஆகவே இந்த லுக்கப் வேல்யூ வந்து இந்த வேல்யூ ரைட் இந்த அரே என்பது இந்த டேபிளில் நாங்கள் சூஸ் பண்ணுகின்றோம். இதைத்தான் அவர்கள் அரே என்று சொல்லுகின்றார்கள். அப்போ நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணி போட்டு என்டர் பண்ணும் பொழுது பாருங்கள் எங்களுக்கு அந்த சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து இங்கே வருகின்றது. ஓகே, மற்றது மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த லுக்கப்போட அரே ஃபார்மை வந்து பாவிக்க வேண்டாம்னு சொல்லி கூறுகின்றார்கள். அதற்குரிய காரணம் வந்து ஏதோ ஒரு கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூ இருப்பதாக கூறுகின்றார்கள். அவர்கள் இந்த அரே ஃபார்மை நீங்கள் பாவிப்பதற்கு பதிலாக இந்த VLOOKUP HLOOKUP பாவிக்கும்படி கூறுகின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது இந்த VLOOKUP and HLOOKUP. இப்பொழுது நாங்கள் இந்த VLOOKUP ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இந்த VLOOKUP ஃபங்க்ஷனில் காணப்படுகின்ற இந்த V வந்து ஸ்டாண்ட் ஃபார் வெர்டிக்கல். அதாவது நீங்கள் லுக்கப் பண்ணுகின்ற வேல்யூ வந்து கொலம் வழியாகத்தான் லுக்கப் பண்ணப்படும், சர்ச் பண்ணப்படும். அதுதான் அதனுடைய கருத்து. அதாவது இந்த லுக்கப் பண்ணப்படுகின்ற இந்த வேல்யூ வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற அரேயோட லெஃப்ட் மோஸ்ட் கோலத்தில் தான் அந்த சர்ச் வந்து நடைபெறும். ஓகே, தென் அந்த பர்டிகுலர் வேல்யூவை கண்டுபிடித்த பிறகு அதே ரோவில் இருக்கிற இன்னொரு கோலத்திலிருந்து அதற்குரிய ரிசல்ட்டை வந்து அது எடுத்துக்கொள்ளும். டெமோ ஒன்றினை செய்வதன் மூலம் இந்த VLOOKUP ஃபங்க்ஷனை பற்றி மேலதிகமாக அறிந்து கொள்வோம். இப்பொழுது நான் ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்றினை ஓப்பன் பண்ணி வைத்துள்ளேன். இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து இப்போ ஒரு டேபிள் ஒன்று காணப்படுகின்றது. இது வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை பற்றிய ஒரு டேபிள். இந்த டேபிளில் வந்து காலம் நேம் வந்து ப்ராடக்ட் கீ காணப்படுகின்றது. SKU என்னும் அதாவது இதை சொல்வது ஒரு பார்கோட் டைப்பான ஒரு கோடு உண்டு. மற்றது என்ன ப்ராடக்ட், ஸ்டாண்டர்ட் கோஸ்ட் என்ன, கலர் என்ன, லிஸ்ட் ப்ரைஸ் போன்றவை இந்த டேபிளில் இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் என்ற இந்த டேபிளில் வந்து காணப்படுகின்றது. ஓகே, அதற்கருகில் வந்து பாருங்கள் ஒரு சிறிய டேபிள் ஒன்று காணப்படுகின்றது. அதோட கொலம் நேம் வந்து ப்ராடக்ட் கீ அண்ட் SKU. அதாவது இப்போ அந்த ப்ராடக்ட் கீ என்ற அந்த கொலத்தில் வந்து பாருங்கள் எங்களுக்கு 3 ப்ராடக்ட் கீ வந்து தரப்பட்டுகின்றது. இந்த ப்ராடக்ட் கீயோட கொரஸ்பாண்டிங்கான SKUவை வந்து நீங்கள் கண்டுபிடித்தல் வேண்டும். இப்போ உதாரணமாக 216 என்று சொல்லும் பொழுது இந்த 216 காணப்படுகின்ற இந்த SKUவை வந்து நாங்கள் கண்டுபிடித்தல் வேண்டும். ஓகே, அதே மாதிரி 224, 223. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் என்ற டேபிள் வந்து இப்போ 1000 ரோஸுக்கு மேலே டேட்டாவை கொண்டிருக்கும் பொழுது அதனை நீங்கள் மேனுவலாக கண்டுபிடித்தல் வந்து மிகவும் கடினமானது. ஆகவே நாங்கள் இப்பொழுது இந்த VLOOKUP பயன்படுத்தி எவ்வாறு இலகுவாக கண்டுபிடிக்கலாம் என்பதை காட்டித்தர இருக்கின்றேன். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த பர்டிகுலர் இந்த ப்ராடக்ட் கீக்கான SKUவை வந்து நாங்கள் VLOOKUP என்ற ஃபங்க்ஷனை பாவித்து கண்டுபிடிக்க போகின்றோம். ஆகவே இந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு அதனை டபுள் கிளிக் பண்ணி இந்த செல்லில் வந்து ஃபார்முலாவை நாங்கள் டைப் பண்ண வேண்டும் சொல்லி சொன்னால் அதனை நாங்கள் ஈக்குவல் சைன்லேருந்து தொடங்குதல் வேண்டும். இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனை சர்ச் பண்ணுவோம். ஓகே, ஆகவே இப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து எங்களுக்கு VLOOKUP இங்கே வந்து அறிமுகப்படுத்துகின்றது. இதனை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணவும். ஓகே, இப்பொழுது நாங்கள் ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுதல் வேண்டும். முதலாவது ஆர்குமெண்ட் வந்து லுக்கப் வேல்யூ, அது வந்து இந்த செல். ஓகே, தென் மற்றது வந்து இந்த டேபிள் அரே. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ அந்த லுக்கப் வேல்யூவை வந்து சர்ச் பண்ணுற கொலம் வந்து உங்களுக்கு லெஃப்ட் மோஸ்ட் கொலமாக இருத்தல் வேண்டும். அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் அந்த லெஃப்ட் மோஸ்ட் கொலம். அப்போ நாங்கள் வந்து இதிலிருந்து இந்த அரேயை வந்து சூஸ் பண்ணுவோம். ரைட், இப்போ இதுதான் வந்து அந்த அரே. இந்த அரேயோட ரேஞ்சை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், விரும்பிய மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, தென்
மற்றது வந்து இந்த column இண்டெக்ஸ், அதாவது இந்த ப்ராடக்ட் கீக்கு கொரஸ்பாண்டிங்கான எஸ்கேஜு வந்து எந்த குளத்திலிருந்து நீங்கள் ரிசல்ட்டை எடுக்கின்றீர்கள் என்பதுதான் அந்த குளத்துக்குரிய இண்டெக்ஸை நீங்கள் இதில் வந்து போடுதல் வேண்டும். ஆனால் இந்த column இண்டெக்ஸ் வந்து எவ்வாறு கண்டுபிடிக்கப்படும் சொல்லி சொன்னால், இந்த VLOOKUPல நீங்கள் லெஃப்ட் மோஸ்ட் குளத்தில் இருந்து தான் அந்த குளத்துல இண்டெக்ஸை வந்து கண்டுபிடித்தல் வேண்டும். அதாவது இந்த லெஃப்ட் மோஸ்ட் குளம் என்று சொல்லும் பொழுது இப்போ இங்கே வந்து இந்த ப்ராடக்ட் கீ இந்த குளம் தான் லெஃப்ட் மோஸ்ட் குளம், ரைட்? அப்போ இதைத்தான் நாங்கள் 1 சொல்லி எடுப்பது. ஆகவே இந்த எஸ்கேஜு வந்து எத்தனையாவது நம்பருங்களுக்கு 2. ஓகே, அப்போ அதனை நாங்கள் 2 போட்டுட்டு தென் கொம மற்றது வந்து மூன்றாவது ஒரு பூலியன் வேல்யூ ஒன்று நீங்கள் அதில் போடுதல் வேண்டும். இப்போ ஃபோர்ஸ் என்று போட்டால் எக்ஸாக்ட் மேட்ச் எடுக்கும், ட்ரூ என்று போட்டால் அது வந்து அப்ராக்சிமேட் மேட்சை வந்து எடுக்கும். அப்போ நாங்கள் வந்து ஃபோர்ஸ் என்று போடுவோம், எங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஓகே, இப்போ என்டர் பண்ணும் பொழுது எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கீக்கு கொரஸ்பாண்டிங்கான எஸ்கேஜுவை கண்டுபிடித்து விட்டோம். ஓகே, இப்போ மற்ற 2 ப்ராடக்ட் கீக்கும் நாங்கள் எஸ்கேஜுவை கண்டுபிடிப்பதற்கு ஆட்டோமேஷனை பயன்படுத்துவோம். உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த குளத்தை இந்த செல்லை கிளிக் பண்ணி போட்டு இங்கே வந்து மவுஸை கொண்டு வரும்போது இப்படி ஒரு ப்ளஸ் சைன் வரும் பொழுது அதனை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கால்குலேட் பண்ணும். ஓகே, நாங்கள் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த டேபிளில் வந்து இப்போ இந்த 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 கொரஸ்பாண்டிங், அதாவது இந்த எஸ்கேஜுக்கு கொரஸ்பாண்டிங்கான அதில் லிஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு சொல்லி பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் VLOOKUPஐ பாவிக்கும் பொழுது இந்த எஸ்கேஜு என்ற இந்த குளம் வந்து, அதாவது லுக்கப் வேல்யூவை கொண்ட குளம் வந்து எங்களுக்கு லெஃப்ட் மோஸ்ட் குளமாக இருத்தல் வேண்டும். ஓகே, ஆகவே இதில் வந்து நாங்கள் ஈக்குவல் சைனை போட்டுட்டு VLOOKUP. ஓகே, இன்டெலிஜென்ஸ் வந்து எங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுகின்றது. இப்போ லுக்கப் வேல்யூ வந்து இந்த குளம், ரைட், கொம இப்போ வந்து டேபிள் அரேன்னு சொல்லும் பொழுது நாங்கள் எஸ்கேஜுவை கொண்ட இந்த குளத்தை வந்து லெஃப்ட் மோஸ்ட் குளமாக எடுத்தல் வேண்டும். ஆகவே எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து நாங்கள் இதுதான் இந்த ரேஞ்ச், அதாவது இந்த ரேஞ்சை நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு எங்கேருந்து அந்த சர்ச் ரிசல்ட் வருகின்றதோ அந்த குளத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணுதல் வேண்டும். அதாவது இங்கே வந்து எங்களுக்கு லிஸ்ட் ப்ரைஸ் வந்து அந்த குளம் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். ஓகே, தென் கொம இப்போ நான் முதல் கூறிய மாதிரி இப்போ எந்த இண்டெக்ஸ் குளத்தை நாங்கள் சர்ச் பண்ண போகின்றோம்னு சொன்னால் இந்த லிஸ்ட் ப்ரைஸ் என்ற குளம். அப்போ அதனை நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணும் பொழுது லெஃப்ட் மோஸ்ட் குளம் தான் எங்களுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஆகவே இது 1 2 3 4 5 தென் எக்ஸாக்ட் மேட்சோடைய நாங்கள் வந்து ஃபோர்ஸை சூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்டர் பண்ணும்பொழுது பாருங்கள் எங்களுக்கு அந்த ப்ரைஸ் வருகின்றது. இதே மாதிரி இதுக்கு நாங்கள் ஆட்டோமேஷன் செய்து விடலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த HLOOKUP ஃபங்க்ஷனை பற்றி நாங்கள் பார்ப்போம். இந்த HLOOKUP ஃபங்க்ஷன் வந்து கிட்டத்தட்ட VLOOKUP ஃபங்க்ஷனை மாதிரி தான். ஓகே, இங்கே வந்து H வந்து ஸ்டாண்ட் ஃபார் ஹாரிசான்டல், அதாவது ரோவில் இருந்து தான் இந்த லுக்கப் வேல்யூ வந்து சர்ச் பண்ணப்படும். அப்போ அந்த ரோவில் வந்து ஏதாவது வேல்யூ வந்து சர்ச் பண்ணி ஃபைன் பண்ண பிறகு அதுக்கு கொரஸ்பாண்டிங்காக இருக்கின்ற அந்த குளத்தில் இருக்கிற வேல்யூவை தான் அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்பொழுது நாங்கள் ஒரு டெமோ ஒன்று செய்து இதனை மேலும் விளக்கமாக பார்ப்போம். இப்பொழுது நான் ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்றினை ஓப்பன் பண்ணி வைத்துள்ளேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஒன்று காணப்படுகின்றது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸில் மார்க்ஸை கொண்டு அவர்களுடைய நேம் மற்றும் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் காணப்படுகின்ற அவர்களுடைய மார்க்ஸ் எல்லாம் இதில் வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டு காணப்படுகின்றது. ஓகே, அப்போ இப்பொழுது நான் வந்து இந்த டாப் மோஸ்ட் ரோவில் இருந்து ஒரு பேரை சூஸ் பண்ணும் பொழுது அவர் ஃபிசிக்ஸில் எடுத்த மார்க்ஸை நாங்கள் எவ்வாறு காணலாம் என்பதை பார்க்க இருக்கின்றோம். அதாவது பாருங்கள், இப்போ சங்கரன் என்பவர் வந்து அவருடைய ஃபிசிக்ஸ் மார்க்ஸ் வந்து 80. இதனை நாங்கள் HLOOKUPஐ பயன்படுத்தி எவ்வாறு காணலாம் என்பதை இப்பொழுது பார்ப்போம். ஓகே, ஆகவே இந்த செல்லை நாங்கள் கிளிக் பண்ணி போட்டு நாங்கள் ஈக்குவல் சைன்லேருந்து ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணது வேண்டும். HLOOKUP எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த HLOOKUP என்ற ஃபங்க்ஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுகின்றது. அதனை டபுள் கிளிக் பண்ணவும். ஓகே, அப்போ இப்பொழுது முதலாவது வேல்யூ வந்து இந்த வேல்யூ. ஓகே, அதாவது லுக்கப் வேல்யூ. அந்த டேபிள் அரே வந்து இப்போ டாப் மோஸ்ட் ரோவில் இருந்து நீங்கள் இந்த அரேயை வந்து சூஸ் பண்ணுதல் வேண்டும். இதுதான் அந்த முழு அரேயும். ஓகே, தென் கொம அந்த நீங்கள் இப்போ சர்ச் பண்ணுகின்ற அந்த கொலம் அந்த ரோ வந்து இந்த டாப் மோஸ்ட் ரோவில் இருந்து எந்த இண்டெக்ஸில் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்துட வேண்டும். அப்போ எங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் நேம் அம்பிகை சங்கரன் இதுதான் எங்களுடைய டாப் மோஸ்ட் ரோ. அதை 1 எடுத்தோம்னு சொன்னால் 1 2 3 4. ஓகே, அப்போ வந்து அது வந்து 4. மற்றது எக்ஸாக்ட் மேட்சுக்கு நாங்கள் வந்து ஃபோர்ஸை சூஸ் பண்ணது வேண்டும். இது கிட்டத்தட்ட VLOOKUP மாதிரி தான். ஓகே,
தென் க்ளோஸ் இட். என்டர் பண்ணும் பொழுது பாருங்கள் 80 என்று சொல்லி வருகின்றது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும் மற்றும் எனது சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.